வித்ட்ரா பண்ணதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில அழுத்தம் உண்டு. ஆனால் இப்போ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ஜும்மாவில் அவங்க ஜமீதுலமா சொன்னாங்க அப்படி ஒன்றுமே இல்லை, எந்த அழுத்தங்களுக்கு இல்லை, சிலாக்கள் போய் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு பேப்பர் வந்தீங்களே முபாரக் சைன் பண்ண லெட்டர் வந்துட்டானே, அப்ப எப்படி போயின்னு சொல்லுவான்? டிஃபென்ஸ் செக்ரட்டரியில காம்பரேக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எழுதி அவர் சைன் பண்ணி அனுப்பினாரு. உடனடியா குனூத்த எல்லா பள்ளியிலும் நிப்பாட்ட சொல்லி ஏன் அப்படி சொன்னாரு? நாங்க கேட்கிறோம், நாங்க அன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தீங்க, முஸ்லீம்களுக்கு என்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியிறங்கன்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட தங்கச்சிமார் தாத்தமாருக்கு என்னைக்கு தான் பர்தாவுக்கும் வெளியே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு செக்யூரிட்டி நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனை இருக்க மட்டும் குனூத் ஓதுங்க. ஏன்னா குனூத் வந்து எந்த ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கோ எந்த ஒரு தலைவரை அழைக்கிறதுக்கோ ஓதுறது இல்லை, உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான் அது ஓதுறோம். அதனால ஜனாதிபதிக்கு வந்து போய் சொல்லியிருந்தாங்க குனூத் ஓதுறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை நிப்பாட்டுன்னு சொல்லி இந்த கடைக்கு போறோம்னு பேச்சு எங்களுக்கு வேலை இல்லை. முஸ்லீம்கள் என்ற முறையில் நான் வேண்டுகோள் விட்டீர்கள், இந்த பிரச்சனை உங்களோட மனசுக்கு திருப்தியாக முடிய விட்டும் எந்த நாளும் 5 ஊத்தும் குனூத் ஓதுங்க. குனூத் ஓதி முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஜமீயத்துல் உலமாக்கு. ஜமீயத்துல் உலமா கடைக்கு போனே போதும். எனக்கு ஜமீயத்துல் உலமாக்காக வேண்டி நான் களத்தை கொடுத்த ஒரு ஆளாக செல்றேன். இனிமேல் ஜமீயத்துல் உலமாக்கு நான் களத்தை கொடுக்க ரெடி இல்லை. ஜமீயத்துல் உலமா செஞ்ச அநியாயங்கள் எங்களுக்கு போதும். இப்ப ரிஸ்வி முக்தி எங்க பேசியாரோ எனக்கு தெரியும், அவர் ஞானதானம் கொடுத்தா போனேன்னு ஒரு கேள்விக்கு அதை போய் தேடி பார்ப்போம்.